الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி எல்லாம் வல்ல ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழனைத்தும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத் என்னும் கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக அந்த ரமலானுடைய மாதத்தில் 6வது நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களை இந்த இடத்திலே வீட்டிருக்க வைத்திருக்கிறான். கொஞ்ச நேரம் நாம் யோசிச்சு பார்க்கணும். சென்ற ரமலானிலே நம்மோடு சேர்ந்திருந்த, நமக்கு பக்கத்தில், நமது குடும்பத்தில், நமது வீட்டில், நம்மோடு எல்லா காரியங்களிலும் சஹரி, இஃப்தார், தராவி போன்ற அனைத்து இபாதத்துகளிலும் நம்மோடு ஒன்றாக இருந்த எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிகள் இன்று நம்மோடு இல்லாமல் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிறிதொரு சந்தர்ப்பம்.
இந்த சந்தர்ப்பம் இதே மாதிரி உள்ளது. இதே நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைக்குமா இல்லையா என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சிலர்கள் 60 ரமலான்களை சந்திச்சிருக்கிறோம். சிலர்கள் 40, 30, 20 ரமலான்களை எங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறோம். ஏனைய இந்த ரமலான்களை போன்று இந்த ரமலானும் வரும் போகும் என்றால், ஏனைய ரமலான்கள் வந்ததுல போனதுல நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? குர்ஆன் சொல்லக்கூடிய ஈமான் கொண்டவர்களே, சுருக்கமாக சொல்றதாக இருந்தா தக்வான்றது அல்லாஹ் எதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறானோ, ஏவி இருக்கிறானோ அதெல்லாம் எங்கட வாழ்க்கையில கொண்டு வா. அல்லாஹ் எதெல்லாம் செய்ய வேணாம் என்று சொல்லி இருக்கிறானோ அதெல்லாம் எங்கட வாழ்க்கையை விட்டும் இல்லாமல் ஆக்கிறது, வாழ்க்கையில எடுக்காம இருக்கிறது. இதுதான் தக்வா. உதாரணத்துக்கு அல்லாஹ் தொழ சொல்லி இருக்கிறான், எந்த வாழ்க்கையில தொழுகை இருக்குதா? அல்லாஹ் நோன்பு பிடிக்க சொல்லிக்கிறான். இஸ்லாத்தினுடைய கடமைகளில் முக்கியமான கடமைகளில் ஒன்றுதான் நோன்பு. இந்த நோன்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லாஹ் ஏவினவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? நான் நியமமாக அதை செஞ்சு கொண்டிருக்கிறேனா? அல்லாஹ் இதெல்லாம் செய்ய வேணாம் என்று சொல்லி இருக்கிறான், தடுத்து இருக்கிறான், ஹராம் என்று சொல்லி இருக்கிறான். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டும் இல்லாமல் ஆகிட்டா, அப்படி இருக்குமெண்டா தக்வா இருக்குது என்பதற்கு அடையாளம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலம் போறதோட எங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் வரணும். வந்தா நோன்பு வாரத்துல போறதுல அர்த்தம் இருக்குது. அப்படி இல்லாம ரமலானுக்கு முன்னாடி ரமலானுடைய காலத்தில் என்னத்தெல்லாம் செஞ்சோமோ அதைத்தான் திரும்பலும் செய்கிறோம் என்றால் நோன்பு வாரத்துல போறதுல அர்த்தம் இல்லாமல் போயிட்டு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு வந்தது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம். இதே மாதிரி உள்ள சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இனி கிடைக்காது. இதை தவற விட்டோம் என்றால் வாழ்க்கையில இதே சந்தர்ப்பம் வராது. இந்த கழிந்து போன 6 நாட்களும் 5 நாட்களும் வாழ்க்கையில திரும்ப வரவே வராது. வேறொரு நாள் வரும், வேறொரு ரமலான் வரும். ஆனால் இதே நாட்கள் வருமா? கொஞ்ச நேரம் முஹாசபா ஒன்று செஞ்சு பார்ப்போம். இந்த 5 நாட்களையும் நான் எப்படி கழிச்சிருக்கிறேன்? அல்லாஹ் சொன்ன பிரகாரமா, அல்லாஹ் சொல்லாத பிரகாரமா? சஹருக்கு எழுமினத்திலிருந்து அடுத்த நாள் படுக்கும் வரை, அடுத்த நாள் சஹர் வரை என்னுடைய ரொட்டேஷன்ல என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கு? என்னுடைய அசைவுகள் எப்படி இருக்குது? எத்தனை குர்ஆன் ஓதி இருக்கிறேன், எத்தனை ஜுஸுக்கள் ஓதி இருக்கிறேன், எத்தனை தஸ்பீகள் தக்பீர்கள் எல்லாம் எத்தனை செஞ்சிருக்கிறேன், எத்தனை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்கள் திரும்ப வரவே வராது. இதே மாதிரி தான் எதிர்வரக்கூடிய நாட்களும் எங்களை விட்டு பாத்திரிக்க போய்த்திருக்கும். காலை ஆயிடுச்சு, பகலாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தால பார்த்தா மாலை ஆகிரும், அதுக்கு பின்னால நோன்பு திறக்கிறது, அடுத்த நாள் நோன்பு பிடிக்கிறது, இப்படி வாழ்க்கையில விட்டு விட்டு போகும். ஆனால் இந்த வரக்கூடிய நாட்கள் எப்படி கழியுது? அல்லாஹ்க்கு பிரயோசனமான முறையில, அல்லாஹ் விரும்பின பிரகாரமா நாட்கள் கழியுது. அல்லாஹ் கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியுமா? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மிம்பர்ல ஏறி நீளமான ஹதீஸ் சுருக்கமாக சொல்றேன், மக்களுக்கு தெளிவுபடுத்தினான், உபதேசம் ஒன்று செஞ்சான். அதுல ஒன்று சொன்னாங்க, ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். யாரு ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு அவர் தன்னுடைய பாவத்துக்குரிய பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள இல்லண்டா அவன் நாசமடையட்டும். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்ய ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்க செய்யற மாதிரி, நாங்க செய்யக்கூடிய துஆக்கள் மாதிரி அல்ல. நிச்சயம் சத்தியமாக இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ரமலானுடைய காலம் வருகிறது, அடைஞ்சி இந்த ரமலான் போறதுக்கு முன்னாடி என்னுடைய பாவத்துக்குரிய தௌபாவை, பாவ மன்னிப்பை நான் தேடிக்கொள்ள இல்லை என்றால் அந்த பதுவாவுக்கு உட்பட்டவர்களாக மாறுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க எல்லாரும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு விஷயம் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யும், பரிந்துரைக்கும், அல்லாஹ்விடத்துல கெஞ்சும். ஒன்று அஸ்ஸியாம், நோன்பு. அல்லாஹ்விடத்துல சொல்லும், யா அல்லாஹ், அடியானை நான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நோன்பாளியாக வைத்திருந்தேன், பசிச்சிருக்க வச்சிருந்தேன், இரவு நேரத்தில் அமல் இபாதத்துக்கள் ஈடுபடுத்தினேன். இவனை நீ மன்னிச்சு சுவர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கெஞ்சி. இரண்டாவது குர்ஆன். குர்ஆன் அதற்குரிய ஹக்கை, அதை எப்படியெல்லாம் ஓதணுமோ, குர்ஆன் இறங்கி வைக்கப்பட்ட மாதம், இந்த மாதத்தில் குர்ஆனை ஓதி இருந்தால் அதுவும் எங்களுடைய வாழ்க்கையில குர்ஆன் இருக்கும் என்றா அல்லாஹ்விடத்துல ஷஃபாஅத் செய்யும், அது பரிந்துரைக்கும். யா அல்லாஹ், இந்த அடியான இரவு நேரத்துல தூங்க விடாமல் இரவு நேரத்தில் அவனை குர்ஆன் திலாவத் செய்ய வைத்தேன், பகல் நேரங்களில் ஓத வைத்திருக்கிறேன், இவனை நீ மன்னிச்சு சுவர்க்கத்துக்கு அனுப்புண்டு அல்லாஹ்விடத்துல கெஞ்சும் வாதாடும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ்ல வருகிறது, நிச்சயம் சத்தியமாக இந்த ரெண்டினுடைய பரிந்துரைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய நோன்பு அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய ரமலான் கழிஞ்சிருக்குதா, கழியுதா? கழிந்த நாட்கள், கழிய இருக்கிற நாட்கள். குர்ஆனை நான் எந்த அளவுக்கு ஓதி இருக்கிறேன்? ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு வீதமாவது, குறைஞ்சது 6 ஜுஸாவது இன்னைக்கு நான் ஓதி இருக்கிறேனா? எனக்கு குர்ஆன் ஓத தெரியா? அல்லது இந்த ரமலானுடைய மாதத்துல ஓத தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து குர்ஆனை படிச்சேனா? ஓதணும் என்று சொல்லக்கூடிய ஆசை வந்திருக்குதா? தஜ்வீது தெரியாது, மஹ்ரஜ்கள் எல்லாம் எந்த இடத்துல எப்படி வெளியாக்கணும் என்றது தெரியாது. ஒரு ஆலிம் இடத்துல, ஒரு ஹாஃபில் இடத்துல தெரிஞ்ச ஒரு மனிதர்கிட்ட உட்கார்ந்து இதை படிக்கணும் என்ற ஆர்வமாவது என் இடத்துல வந்திருக்குதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், யாருக்கும் எந்த சாட்டு போக்கும் சொல்றதுக்கு முடியாது. எனக்கு தெரியாது, எனக்கு படிச்சு கொள்ள இயலாது. எல்லா விதத்திலும் நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான விதத்துல எல்லா முறையிலையும் இந்த குர்ஆன் படிச்சு கொடுக்கப்படுகிறது. அந்த குர்ஆனை படிச்சு கொள்ள இல்லை என்றால் வாழ்க்கையில பெரிய ஒரு பகுதியை, வாழ்க்கையே வீணாகி போய்விடும். அந்த குர்ஆனை ஓதக்கூடிய இன்பம் எனக்கு இருக்குதா, கிடைச்சிருக்குதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷம் ரமலான் எங்களை விட்டு பெய்திரும். போறதுக்கு முன்னாடி இந்த ரமலான் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய தக்வா என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்குதா? ஒவ்வொருத்தரும் யோசி. அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்றது தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நாங்க என்ன செய்யறோம், ஆரம்பமாகல
இந்த ரமலான்ல கொஞ்சம் முன்பின் ஆகினாலும் அடுத்த வருஷம் நான் நோன்பை சரியான முறையில பிடிப்பேன், விட மாட்டேன், இப்பவே சொல்றது, இப்பவே நினைச்சு கொள்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, அடுத்த வருஷம் வரைக்கும் இருப்போம்ன்றது யாரு தந்த நமக்கு கேரண்டி? யாரு சொன்ன? திடீர் மௌத்துகள் வருகிறது, சீக்கிரமா மௌத்து வருகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு கவளம் சாப்பாடு வாய்க்குள்ள போடுறேன், அந்த சாப்பாடு மென்று அது தொண்டை குழிக்குள்ளால இறங்க முன்னாடி என்னுடைய உயிர் பிரிஞ்சிருமோ தெரியாது என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, சாப்பாட்டை போட்டா சப்பினா நோய் இல்லைண்டா தோல் அப்படியே இறங்குறதான் உள்ளால. பெரிய நேரம் எடுக்காது, நிமிடங்கள் கூட போகாது, சப்பினா அப்படியே இறங்கும். இந்த சொற்ப நேரம் உலகத்துல உயிரோடு இருப்போம் என்றது உறுதி இல்லைன்னு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்கண்டா, அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, எங்கட நிலப்பாடுகள் எப்படி இருக்குது? நாளைக்கு செய்வோம், நாளைக்குன்றது இல்ல, எதிர்பார்க்கலாம். பேசிக்கொண்டிருக்கிறேன், கீழே இறங்கலுமான்றது தெரியாது. ரூபு பைத்திரம், கிடைச்ச சந்தர்ப்பம், கிடைச்ச நிமிடம், கிடைச்ச செகண்ட் பொறுமதி, அதை பயன்படுத்தும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, நம்முடைய நிறைய சகோதரர்கள் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துல கூட நோன்புகளை நோக்காம இருந்து கொண்டிருக்கிறாங்க. யார் இதுக்கு பதில் சொல்றது? அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது, அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது எல்லாத்தையும் தந்து, எல்லா சந்தர்ப்பத்தையும் தந்து, எல்லா அமைப்பையும் தந்து, ரமலானுடைய காலத்துல நோன்பு நோக்காமல் இருந்ததற்கு காரணம் என்னன்னு அல்லாஹ் கேட்ட நானும் நீங்களும் என்ன பதில் சொல்றது? பெற்றோர்கள், பொறுப்பானவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். எங்கட பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தணும், விளங்கப்படுத்தணும். ஹதீஸ் தெளிவாகவே சொல்லுது, 10 வயசாகினா தொழுறதுக்கு ஏவுங்க, 15 வயசாகினா அடிச்சு தொழுவைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஜும்ஆவுடைய தொழுகை கூட இல்லாம இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜும்ஆவுடைய தொழுகை கூட இல்லாம. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளுக்கு என்ன தெரியுமோ செய்யறோம், எதையெல்லாம் செய்யறோம். ஒவ்வொருத்தருக்கும் கடமை இவங்களுக்கு போய்த்து தாவத்து கொடுக்கிறது, ஞாபகப்படுத்துறது. எங்கட பக்கத்தோடு தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் நாளை கியாமத்தில் எங்கள்கிட்ட கேட்டா, நீங்க அதே வழியால தான் பள்ளிக்கு போனீங்க, அதே வழியால தான் போய்த்து தொழுதீங்க, அதே டைம்ல தான் எலும்பி சஹருக்கு சாப்பிட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினீங்களா? அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்ற? என்ன பதில் சொல்ற? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரிய சந்தர்ப்பம், பெரிய வாய்ப்பு. இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கிடக் கூடாது. அமல் இபாதத்துக்குரிய அமைப்பை உருவாக்கி கொள்ளணும். நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். ரமலானுடைய ஆரம்பத்துல, ரமலான் ஆரம்பிக்க முன்னாடி நம்முடைய பெண்கள் வீடுகளை கழுவி, உடு துணி எல்லாம் துப்புரவாக்கி கழுவி அழகா சுத்தம் செஞ்சு தயாராகினான். நாங்களும் ரமலான் வருவது என்று தயாராகினோம். ஆனால் எங்களுடைய பாவத்தில் இருந்து மன்னிப்பு கிடைக்கணும், பாவத்தில் இருந்து மீழ்ச்சியாகணும், பாவத்தில் இருந்து பரிசுத்தமாகணும் என்று யாராவது யோசிச்சோமா? தௌபா செஞ்சோம்? முன்னே காலம் முன்னுக்குள்ள மக்கள்கள் ரமலானுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி தயாரிப்பு செய்திருக்கிறார்கள். இப்ப இருக்கிற காலம் மாதிரி அல்ல. அரிசிண்டா உரல்ல உலக்கையில போட்டு குத்தி தான் அரிசாக்கும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு பேக்க கொண்டு போய் போட்டா ஒரு 10 நிமிஷத்துல அரிசியாக கைக்கு வருகிறது. ஆனால் அப்ப அப்படி இருக்கல்ல. பல மாதங்களுக்கு முன்னாடி குத்தி அரிசி ரெடியாக்கி வச்சார்கள். நோம்புல செய்யறதுக்கு இயலாது தயாரிப்பு. இந்த தயாரிப்பு நாங்க செய்யறோமா? ஸ்பீட். அமளிபாதத்துக்கு சந்தர்ப்பம். என்னுடைய தொழில்களை கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்காக்கி வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து ரமலான் நோன்பு நோக்கணும். அந்த காலத்தை வீணாக்க கூடாது, நோன்பு விட கூடாது.
என்பதற்காக வேண்டி ஏதாவது தயாரிப்பு செஞ்சோமா? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோமா? கூலி தொழில் செய்யறோம். வாரத்திலிருந்து பணத்தை கொஞ்சத்தை சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப ரமலானுடைய காலத்துல ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போனா ஒரு நாளைக்கு போக தேவையில்லை, மத்த நாளைக்கு நோம்ப பிடிக்கலும். இவ்வாறு தயாரிப்புகள் செய்தோமா, செய்திருக்கிறோமா? நாங்களே முடிவு செஞ்சு கொள்ற எனக்கெல்லாம் 7 நோம்ப பிடிக்கும், காலையில இருந்து மாலை வரைக்கும் வெயில் இருக்கும், கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க விலகிக் கொள்ளணும், யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாங்க தேடிக்கொண்ட எங்கட கபருக்கு அது மட்டும்தான் எங்களுக்கு மிச்சம். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் மௌத்தா போனா 3 விஷயங்கள் அவனோட சேர்ந்து போகும். அதுல 2 திரும்பிரும், ஒன்றே ஒன்று மட்டும்தான் அந்த மனிதனோட சேர்ந்து போகும். ஒரு மனிதர் மௌத்தாயினா அந்த மனிதனோட சேர்த்து சொத்து செல்வங்கள் எல்லாம் மனிதனோட சேர்ந்து போகும். அசையும் சொத்து, அசையா சொத்து. அசையா சொத்து அந்த இடத்திலே தான் இருக்கும். அசையக்கூடிய சொத்து மனிதனோட சேர்ந்து போகும். எதுவரைக்கும்? மக்பரா வரைக்கும் போகும். ஒரு வாகனமா இருந்தா அதுல இருந்து அப்படியே அது திரும்பி வந்துடும், திரும்ப அதுக்கு மேல வராது. எனக்கு சொந்தமான வாகனம், எனக்கு சொந்தமானவைகள் என்று சொன்னா அதெல்லாம் அதுவரைக்கும் தான் போகும், அதோட திரும்பிடும். 2வது, உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் எதுவரைக்கும் வருவார்கள்? மக்பராக்கு உள்ளக்கும் வருவார்கள், எங்கட கபருக்குள்ள வைக்கும் வரைக்கும் வருவார்கள். அப்படியே இறங்குவார்கள். கபருக்குள்ள இறங்கி எங்களை வச்சுட்டு ஏறி மேல வந்து பலகையை போட்டா அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். அவ்வளவுதான். பாப்பா மௌத்தாகிறார், எங்களை இந்த அளவுக்கு உருவாக்கியது, எங்களுக்கு எல்லாம் செஞ்ச, இவ்வளவு படிக்க வச்ச, இப்படி எல்லாம் செஞ்ச 2 நாள் பாப்பாவோட தனியே இருக்கிறார். நான் கபருக்குள்ள இருந்துட்டு வாரேன். யாராவது இருந்திருக்கிறாங்களா? இருப்பாங்களா? எதுவரைக்கும் என்றா, கணவன் மௌத்தாக இருக்கிறாரு, 40 வருஷம் 50 வருஷமா ஒரே கட்டில ஒன்றா இருந்தார்கள், ஒரே ரூம்ல இருந்தார்கள். மனைவி ஒரு நாள் இரவு எங்கட ஜனாசாவை வைக்கணும், மனைவியையும் போட்டு கதவை மூடி விட்டா, இன்றைக்கு இரவு மையத்தோட இருங்கன்னு சொன்னா யாராவது இருப்பாங்களா? தனிய போட்டா இருப்பாங்களா? ஆனால் 60 வருஷம் ஒன்றாதான் இருந்த. நான் சொல்றது உலகத்தினுடைய யதார்த்தம் இதுதான். இருக்க மாட்டார்கள். எவ்வளவு முஹப்பத், எவ்வளவு அன்பு இருந்தாலும் இருக்க மாட்டார்கள். கபருக்குள்ள வெச்சத்தோட வெளியில வந்தால் ஒரு நாள் கூட எங்களோட இருக்க மாட்டார்கள். அப்படியே கொஞ்ச நேரம் அடக்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு அரை மணித்தியாலும் 1 மணித்தியாலும் இருப்பார்கள், திரும்பி வந்துடுவார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3வது நாங்க செஞ்ச அமல்கள் அது நல்ல அமலாக இருந்தால் எங்கட வலப்பக்கம், இடப்பக்கம், தலைமாட்டுல கால் பக்கம், மேல கீழே எல்லா விதத்திலும் எங்களை சூழ்ந்து கொள்ளும், சுவர்க்கம் வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போகணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஒரு கெட்ட அமலாக இருந்தால் நரகத்துக்குத்தான் போய் சேரணும். அல்லாஹ் எங்க எல்லாரையும் பாதுகாக்கும். அப்ப எங்களோட வாரது நாங்க செஞ்ச அமல்கள் மட்டும்தான். நாங்க என்ன அமல செஞ்சு வைக்கிறோமோ, செய்யறோமோ, செஞ்சு அனுப்புறோமோ அது எங்கட கபருக்கு வரும். யாருமே யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். குர்ஆன் சொல்லுது தெளிவாகவே, கியாமத்துடைய நாளையில யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. நாளை கியாமத்துடைய நாள்ல வாப்பாவை கண்டு மகன், மகனை கண்டு வாப்பா, கணவனை கண்டு மனைவி, மனைவியை கண்டு கணவன் விரண்டோடுவார்கள். வாப்பா வாரண்டு கண்டா மகன் விரண்டோடுவான். பாப்பா ஏதாவது ஒரு நன்மையை கேட்டுவாரோ தெரியாண்டு தப்பி தவறி சந்திச்சு கேட்டா, நானும் ஒரு நன்மையாலதான் தடமாறி கொண்டிருக்கிறேன், எனக்கெல்லாம் இப்ப தரையலாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, அதனால ஒன்றும் செய்யக்கூடாது நான் சொல்ல வர இல்ல. எங்கட பிள்ளை, எங்கட ஈர கொழுந்து நாங்க பார்க்கணும், கவனிக்கணும். ஆனால் இவைகளுக்காக வேண்டி எங்களோட கபரை மறக்க கூடாது, எங்களோட சிராத்தை மறக்க கூடாது, சுவர்க்கத்துக்கு தயாரிப்பு செய்யறதை மறக்க கூடாது. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நாங்க என்ன நல்ல காரியங்களை செய்திருக்கிறோமோ அதுதான் எங்களுடைய சுவர்க்கத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்க்கும். இந்த ரமலானுடைய காலம் இப்படி நல்ல அமல்களை செய்து கொள்வதற்குத்தான் அல்லாஹ் ரமலானுடைய காலத்தை தந்திருக்கிறான்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ரமலானுடைய காலம் சரியாக கழியணும் என்றால் நாங்க பேணுதலாக பக்குவமாக இருக்கணும். பல விஷயங்கள் இருக்குது, இவைகள்ல மிக குறிப்பாக எங்கட நாவை நாங்க பாதுகாத்துக் கொள்ளும். நாவால நிறைய விபரீதங்கள், நிறைய பாவங்கள் நடக்கும். ரமலானுடைய காலத்துல நேரம் இருக்கிறதால நாவின் மூலமாக நடக்கக்கூடிய பாவங்கள் மிக கூட அதிகமாகும். அதுல இன்னொருத்தரை பத்தி பேசுறது, புறம் பேசுறது சர்வசாதாரணம். ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அத்ததுரூன மல் கீபா, கீபத்துன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புறம்னா என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் யா ரசூலல்லாஹ். ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீபத்து புறம் அப்படின்னு சொல்றது ஸிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உங்களோட சகோதரன் அல்லது சகோதரி வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுறது இருக்குது, இதுதான் புறம் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி நபி இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பேசுற விஷயம் எங்கட சகோதரன் சகோதரிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுறோம், அப்ப புறமாகுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட சகோதரன்டையும் சகோதரிட்டையும் இருக்கிற விஷயத்தை பேசினா அதுதான் புறம், இல்லாத பேசினா அது இட்டுக்கட்டு என்ற கருத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா அழகா விளங்கிக் கொள்ள. ஒருத்தரை பத்தி சொல்லணும். உதாரணமா முஹம்மத பத்தி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இந்த ஒருத்தர் சொல்றாரு. அவர் கேட்கிறவர் கேட்கிறாரு, நம்மட ஊர்ல ஒரு 4 முஹம்மது இருக்குது, நீங்க எந்த முஹம்மத சொல்றீங்க? அவர் சொல்றாரு, அந்த மாறுகான் முஹம்மத், அந்த கருப்பை பாரு அந்த முஹம்மத், அல்லது கால் கொஞ்சம் சொத்தியாக இருக்கும், அல்லது கை கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அந்த முஹம்மது என்று சொல்லி அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தை அவருக்கு கேள்விப்பட்டா அவர் சந்தோஷப்படுவாரா? இந்த கை சொத்தி, என்னைய சொத்தின்னு சொல்லிட்டார், மிச்சம் சந்தோஷம் சொல்லுவாங்களா? நான் கருப்பு தான், என்னைய பார்த்து அவர் கருப்புன்னு சொல்லிட்டார், இந்த செய்தி கேள்விப்பட்ட அவர் சந்தோஷப்படுவாரா? நான் கருப்பு, நீங்க மிச்சம் சந்தோஷம். நீங்க கருப்புன்னு சொல்லிட்டீங்க, என்ன விரும்ப மாட்டார்கள், வெறுப்பார்கள். உண்மை இருக்கக்கூடியதுதான். இதை பத்தி ஒருத்தர் சொல்றோம், அந்த செய்தி அவருக்கு கேட்டு அவர் வெறுக்கிறார்னா இதுதான் புறம் என்ற கருத்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு சொந்த பேர் இல்ல, இல்லாம இல்ல இருக்கி, ஆனா அத சொல்றோம்ல. வெளிநாட்டுல 2 பேரும் ஒண்டா இருந்து அவருக்கு தெரியும் ஐடென்டிட்டியில உள்ள பேரு, பாஸ்போர்ட்ல உள்ள பேரு தான் அவருக்கு தெரியும். அதுல இருக்கும் முகமது காதர் இப்ராஹிம். வெளிநாட்டுல இது வந்தாச்சு, இவர் தேடி வாரார். ஊருக்கு ஆரம்பத்துல வந்து கேட்கிறாரு, உங்களோட ஊர்ல முகமது காதர் இப்ராஹிம் ஒருத்தர் உங்களோட ஊர் தானாம், அவர் ஈக்கிறாரா? அப்படி ஒருத்தர் எங்களோட ஊர்ல இல்ல. இல்ல அவர் சொல்றாரு, உங்களோட ஊருன்னு தான் சொன்னாரு, அட்ரஸ் எல்லாம் ஈக்குது. அவர் எப்படி இருப்பாரு? அடையாளத்தையும் சொல்றாரு, இப்படி இப்படி. நீங்க சொல்ற அந்த அவரையா? ஒரு பட்ட பேர் உண்டு, சொந்த பேர் இருக்கா? ஒரு பட்ட பேரை சொல்லி கேட்பாரு, இவரா? அவரே சொல்லுவார், அவருடைய பேர் இது இல்ல, இதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதுவும் புறத்துல பெரிய ஒரு புறம். நாங்க பேசுற புறம் அது. இன்னொருத்தரை பத்தி எந்த பேரை சொன்னாலும் ஒருத்தருக்கு சூடாவுதுன்னா அவருக்கு நாங்க மூளை சூடுன்னு சொல்றோம். குணாதிசயங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, இன்றைக்கு எவ்வளவு பேரை பத்தி எவ்வளவு பேசுறோம் நாவால. பெரும் பாவங்களில் உள்ளது அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விடவும் கடுமண்ட கருத்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு ரமலானுடைய காலத்துல ஆண்களும் தான் பெண்களும் தான் வித்தியாசம் இல்ல.
காலையில இருந்து ஒன்றும் இல்லை. பெண்கள் குறிப்பாக ஒரு வீட்டுல உள்ள, 2 வீட்டுல உள்ள, 3-4 வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஊர்ல ஒரு தொங்கல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு தொங்கல்ல கொண்டு போய் முடிக்க. அதுக்குள்ள எத்தனையோ குடும்பத்தை, ஒன்றா இருந்த குடும்பத்தை 2ஆ பிரிச்சாச்சு. சண்டை இல்லாத ஆக்களுக்குள்ள சண்டையை உருவாக்கியாச்சு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, நான் ஞாபகப்படுத்த வர விஷயம் என்னண்டா, பாவத்தால நடக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் இல்லாதத சொல்றோம், இட்டு கட்டுறோம், அதால பெரிய விபரீதம். இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி அது 4 பேருக்கு போய் எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. சில நேரம் தலைய போடலாம், ஆக்களுக்கு வெளியில வரையலாம், விஷயங்களை துருவிக்க பாக்குறதும் இல்ல. ஒரு விஷயம் வந்தா அது அப்படியே ஷேர் பண்ணி விடுறது. போன்ல பெரிய விபரீதம். சோசியல் மீடியாக்கள்ல மானங்கள் பறி போகுது. வெளியில வரையலாம், தவறான முடிவுகளை கூட நிறைய பேர் எடுக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த ரமலானுடைய காலம் இப்படியான பாவங்கள் நடக்கக்கூடாது. எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். குர்ஆன் திலாவத்து, மத்த ஜிக்ர்கள், இபாதத்துகளில் நேரத்தை கழிக்கணும். எவ்வளவு பாரதூரம் என்றா, நாங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தை எவ்வளவு பாரதூரமான வார்த்தை. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மாயிஸா அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி எதேச்சையாக விபச்சாரம் நடந்திருது. நபி அவர்கள் இடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்குரிய தண்டனையை தாங்க, உலகத்திலே அதுக்குரிய தண்டனையை தந்துருங்க, ஆகிரத்துல போய்த்து நரகத்துல வேதனை செய்ய இயலாது, எனக்கு உலகத்திலே அதுக்குரிய தண்டனையை தாங்க நபியோடத்துல கேட்கும் பொழுது நீளமான சம்பவம். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இவரை கூட்டிட்டு போயிட்டு கல்லால் எறிஞ்சு கொலை செய்ய. இஸ்லாம் சொல்லுது, ஒரு மனிதன் விபச்சாரம் செஞ்சால், திருமணம் முடிக்க முந்தி ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சால், குர்ஆன் சொல்லக்கூடியது 100 கசையடி கொடுக்கணும். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சால் கல்லால எறிஞ்சி கொல்லோனும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய நாடாக இருந்தால் அமுல்படுத்தப்படணும். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில செய்யக்கூடாது, செய்ய இயலாது. மனித உரிமை அது இது நிறைய விஷயம் என்ன செய்யற. அதுக்கு பதிலா திருமணம் முடிச்சதுக்கு பிறகு விபச்சாரம் செஞ்சால் அவருடைய குற்றம் கொலை செய்யப்படும். பதிலா கசையடி கொடுக்கிறதுக்கு இயலாது, கொடுக்கவும் கூடாது. அவருக்கு விளங்கப்படுத்தணும், நீங்க செஞ்ச பாவம் உங்களை கொலை செய்யப்பட வேண்டிய பாவம், பாரதூரம் விளங்கப்படுத்தணும் அவருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வசாதாரணம், விபச்சாரம் சர்வசாதாரணம், பெரும்பாவம், பெரும்பாவம். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன பரிசுத்தப்படுத்துங்க, உலகத்திலேயே அதுக்குரிய தண்டனையை தாங்க, ஆகிரத்துல போய் இது எனக்கு எடுத்துக்கொள்றதுக்கு இயலாது, பரிசுத்தப்படுத்துறீங்க. அப்ப சஹாபாக்கள் கூட்டிட்டு போயிட்டு கல்லால் எறிஞ்சி அந்த சஹாபி கொலை செய்யப்படுறாங்க. 2 சஹாபாக்கள், அன்சாரியை சேர்ந்த 2 சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க, இவருக்கு தேவையா? நாங்கள் முன்னைக்கு கருத்து சொல்றதானே, நிறைய பேர் தூரத்துல நின்றுதான் கருத்து சொல்றோம். ஒருத்தர் ஒரு பக்கத்தால போனாரு, அப்ப அதுக்கு நாங்க கருத்தெல்லாம் சொல்லி அவன் அந்த வீட்டுக்குள்ள போன வந்தா அது இது பெரியோரு எல்லாத்தையும் முடிவு செஞ்சாச்சு. இங்க இருந்து தூரத்துல இருந்தா பாக்குற ஏதாவது ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, அதை இங்கேயோ இருந்து பார்த்துட்டு முடிவே செஞ்சாச்சு, கருத்தும் சொல்லியாச்சு, அது முடிவும் எடுத்தாச்சு. 2 சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க, இவருக்கு தேவையா? தேவையில்லாத வேலை நபிட்ட வந்து சொல்லி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை கொடுக்க சொன்னாங்க, கல்லால எறிஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படின்னா நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போடப்பட்டிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் நபி அவர்களுடைய காதுக்கு கேட்குது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை எடுத்து தொழுவிச்சு எல்லாம் முடிச்சிட்டு சஹாபாக்களோடு போய் கொண்டிருக்கிறாங்க. வீதி ஓரமாக ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு கழுதை ஒன்று செத்து இருக்குது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நின்று
2 அன்சாரி சஹாபாக்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த 2 சஹாபாக்களும் வந்ததும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த செத்த கழுதைய சாப்பிடுங்கன்னு சொல்லி. இவங்களுக்கு ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ் கத் கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் யா ரசூலல்லாஹ். கிட்ட கூடி போகலாம், துர்நாற்றம், புழுக்கள் நெளியுது, அதை எப்படி யா ரசூலல்லாஹ் சாப்பிடுறது? நபி அவர்களிடத்துல கேட்கிறான். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சஹாபிய பத்தி நீங்க பேசின வார்த்தை இருக்குதானே, இந்த செத்த கழுதைய சாப்பிடுறத விடவும் படு மோசமான வார்த்தை கருத்தை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு விளங்கப்படுத்தினாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு எத்தனை பேரை பத்தி பேசுறோம்? குர்ஆனே தெளிவா சொல்லுது, உங்களுடைய சகோதரன் மாமிசத்தை சாப்பிடுற மாதிரி. எத்தனை பேர் மானத்தை போக்குறோம்? சில நேரம் பொய் நியூஸ், அது பொய் நியூஸ் பரப்பிடுறோம். எத்தனையோ பேர் பார்க்கிறோம். போனை கையில வச்சுட்டு சோசியல் மீடியா இருக்குதுண்டா ஒன்றுமே தெரியாம எவ்வளவு விஷயத்தை செய்யும். எத்தனை பேருக்கு மானம் போகுது, குடும்பம் எங்கெங்கயோ போகுது, குடும்பம் 2 பிரியுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய காலம் இதெல்லாம் இல்லாமலாக்கி நல்ல அமல்கள் செய்து நல்ல காரியங்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறணும் என்றதுக்கு தான் ரமலான் தந்திருக்குது. தௌபாவை செஞ்சு கொள்ளணும், பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளணும். பாவத்துல 2 இருக்குது, ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டதாக இருந்தால் 3 நிபந்தனைகள் பேணப்படணும். அல்லாஹ் இடத்துல கேட்டால் நிச்சயம் சத்தியமாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் தொலை சொல்லி இருக்கிறார், தொழாம இருக்கிறோம், பெரும் பாவம், தௌபா செய்யணும். விபச்சாரம் செய்ய வானம் என்று சொல்லி இருக்கிறான், தௌபா செய்யணும். களவெடுக்க வானம் என்று சொல்லி இருக்கிறான், தௌபா செய்யணும். வட்டி எடுக்க வானம் என்று சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். 3 நிபந்தனை. ஒன்று, செய்யற பாவத்தை உடணும். பாவத்தை செஞ்சு செஞ்சு தௌபா செய்யறதல்ல, தௌபாவை செஞ்சுட்டு பாவம் செய்யறதும் அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாரும் நாங்க தயாராக இருக்கிற 27வது அன்பிலோ நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், வேணான்னு சொல்ல இல்ல. நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் பெரிய ஒரு கூட்டம் இபாதத்துகள் நடக்கும். கொஞ்சம் பேர் குஸ்நிலையும் அங்கேயும் இங்கேயும் அரட்ட. தௌபாவுடைய நேரம் வந்தா, தௌபாட நேரம் ஆயிட்டு எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து தௌபா செய்யற அதர சொல்லி கொடுக்கிற. பெரிய பாவம் சின்ன பாவம் தெரிஞ்சு தெரியாம எல்லாம் சொல்லி முடிஞ்சோன்னு நினைச்சாச்சு. தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு அன்று பிறந்த பாலகன் மாதிரி ஆய. அதே அன்று சுப தொழுகைக்கு ஆட்களே இல்லை. அதுக்கு பிறகு தராவி தொழுகைக்கு யாரும் இல்லை. சரிதானே? ஒரு வகையில பாவம் மன்னிக்கப்பட்டா அன்று பிறந்த பாலகன் தானே, சின்ன பிள்ளைக்கு தொழுக கடமை இல்லையே, அப்படி நினைச்சுட்டோ தெரியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தௌபா தௌபா நான் செஞ்ச பாவம் எனக்கு தெரியும். நான் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், யா அல்லாஹ், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சு யா அல்லாஹ். இந்த நிபந்தனைகள் பேரப்படணும். பாவத்தை உடணும், பாவத்தை நினைச்சு வருந்தோணும், கவலைப்படணும். நான் ஒரு முஸ்லிம், நடக்க கூடாத பாவம் நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். 3வது நிபந்தனை, இதுக்கு பின்னால இதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைமையில எப்ப நாங்க தௌபா செஞ்சிருக்கிறோம்? எப்ப செஞ்சிருக்கிறோம்? உள்ளத்தை கைய வச்சு கேட்டுப்பான். இன்னொன்று இருக்குது, ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களோட சம்பந்தப்பட்டது. நான் அதைத்தான் ஆரம்பத்தில் இருந்து ஞாபகப்படுத்தி கொண்டு வாரேன். புறம் பேசுறதும் அதுல உள்ளதுதான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு ஹுக்கூக்குல் இபாத், அடியார்கள் அடியாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த உரிய ஆள்கிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்காத வரையில அல்லாஹ் ஒரு பொழுதும் எங்கட பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். ஒருத்தருக்கு ஏசிட்டோம், ஒருத்தருக்கு அடிச்சிட்டோம், ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டோம், உரியவர்கிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான், இல்லாட்டி ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் வந்துட்டு இன்னைக்கு எங்களுடைய பெற்றோர்களை அரவணைக்க கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க எவ்வளவு விஷயத்துல தவறு விட்டு கொண்டிருக்கிறோம்.
பெற்றோர்களை வீட்டுல ஒரு மூலையில போட்டு வச்சுக்கிறோம். பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் சொல்றதுக்கு இயலாது. கவலைப்படுறான், அழுகுறான். யாராவது வயதான தன்னுடைய தந்தையிட்ட, வயதான தன்னுடைய தாயிடத்தில் உட்கார்ந்து ஒரு அரை மணித்தியாலும் பேசி இருக்கிறோமா? அவங்களுக்கு என்ன விருப்பம், என்ன விருப்பம் இல்லை, என்னத்தை எதிர்பார்க்கிறான்? கவலைப்படுறாங்க பெற்றோர்கள். உட்கார்ந்து ஒரு நிமிஷம் பேச மாட்டானே மகன், மகள். ஒரு 5 நிமிஷம் டைம் தவறான இல்லை எனக்கு. மாசத்துக்கு ஒருக்கா, 2 மாசத்துக்கு ஒருக்கா வாரான், வந்ததும் பேசிடுறான், பேசுறான் இல்ல, கதைக்கிறான் இல்ல. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, பெற்றோர்களுடைய நிலைமையை விளங்குவோம், அவங்களை அரவணைப்போம், அவங்களை கண்ணியப்படுத்துவோம். நோவினை செய்யாம இருப்போம். நோவினை செய்தால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா பாவத்துக்கும் அல்லாஹ் விரும்பின மாதிரி உலகத்திலையும் தண்டனையை கொடுப்பான், ஆகிரத்திலையும் கொடுப்பான். ஆனால் யாரெல்லாம் பெற்றோருக்கு நோவினை செய்யறாங்களோ உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான் என்ற கருத்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் என்னுடைய வாப்பாக்கு செஞ்ச எந்த பிள்ளை எனக்கு உலகத்துல நடந்தேதான் தீரும், நபியுடைய ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தை இப்படியான நல்ல பல காரியங்களை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், கெட்ட நடத்தைகள், கெட்ட செயல்பாடுகள் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி ரமலானுடைய காலம் எங்களை விட்டு போகும் பொழுது அமல் இபாதத்துக்கள் செய்து, குர்ஆன் திலாவத்துக்கள் செய்து, நிறைய இபாதத்துக்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்தில் சேர்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்தருள்வாயாக. உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சு விடுவாயாக. இந்த ரமலானுடைய காலம் செல்லும் பொழுது முழு பாவத்துக்கும் பாவ மன்னிப்பு தேடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. ரமலானை சரியான முறையில் கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நல்ல அஹ்லாக்குகள், நல்ல பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. கெட்ட நடத்தைகள், கெட்ட தன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையை விட்டும் இல்லாமலுக்கு தந்தருள்வாயாக. கடைசி நேரம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வோட மௌத்தாவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah, alhamdulillah, alayhi zati, alayhi sifati, sami'i simati, kabiri shan, jalil al-qadri, rafi zikr, muta'il amri, jalil burhan, fakhim al-ismi, aziz al-musil, hilmi, kathir al-ghufran, jamil al-sanai, jazil al-latai, mujib al-dua, yamim al-ihsan, sari al-hisab, shadid al-iqab, alim al-adabi, aziz sultan, wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu fil khalq wal amr, wa nashhadu anna sayyidina wa maulana Muhammadan abduhu wa rasuluhu al-mab'us lil aswadi wal ahmar, al-man'ut bi sharri sadri wa rafi zikr, sallallahu ala Muhammadin wa ala alihi وأصحاب الذين هم خلاص الأرب الأربعة وخير الخلائق بعد الأنبياء ما بعد. فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي للإتام. من أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم البدع فإن البدعة تهدي للمعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغضب. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك، وعليكم الإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، فاتقوا الله واجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. وادعوه فإن ربكم مجيب الداعين، واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتهم سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. استغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإني أوصيكم ونفسي ولم بتقوى الله.
وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريتهم. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة النساء أهل الجنة والحسن والحسين السيدة شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم وأمسد وأسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله عنه. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبه. الله في أصحابه لا تتخذهم غرضا من بعده ومن حبهم فبحبه حبهم ومن أبغضهم فببغضه يبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى وجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم لذكر الله أكبر والله يعلم ما تصنعون.